தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்க நிறுவனர் லாயர் ஈசன் முருகேசன் கைது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பிராய்லர் கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 14 நைட்டு 10:30க்கு காவல்துறை லாயர் ஈசன் முருகசாமி வீட்டுக்கு போய் அவரையும் அவர் கூட இருந்தவங்களையும் கைது பண்ணிருக்காங்க. இந்த பிராய்லர் கோழி நிறுவனங்கள் காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்தாங்களா இல்ல டைரக்டா கவர்மெண்ட்டுக்கே லஞ்சம் கொடுத்தாங்களான்னு தெரியல இவங்களை கைது செய்யறதுக்கு. இப்ப வரைக்குமே ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடு தான் கோழி உற்பத்தி பண்றதுல முதல் இடத்துல இருக்கு. 2019 கணக்கெடுக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே வருஷத்துக்கு 121 மில்லியன் கோழிகள் உற்பத்தி செய்யப்படுது. அதாவது 1210 லட்சம் கோழிகள். அதனால தான் இவங்க போராட்டம் பண்ணா நம்ம பொழப்பு நாரி போயிருங்கிற ஒரே காரணத்தினால இந்த கவர்மெண்ட்டும் பிராய்லர் கோழி நிறுவனமும் ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கோழி நிறுவனங்கள் ஒரு கோழிக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு 192 ரூபா. அதே இந்த கோழியை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஃபார்மருக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் தான் தராங்க. வளர்த்து கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்ட விவசாயிகள் இப்போ ஜெயில இருக்காங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவங்க உடம்புல ஒரு கீறல் இருந்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிராய்லர் கோழி நிறுவனமும் சந்திக்கக்கூடிய பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும்னு தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. பிராய்லர் கோழி நிறுவனங்களே, உங்க தூண்டுதல் பேர்ல கைது செய்யப்பட்ட விவசாயிகளை நீங்க பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க.